அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள்கிட்ட நேரடியாக பேசக்கூடியவர் ஆச்சாரியன் வரிசையில் வருவார், ஆழ்வார்கள் கிடையாது. யாருன்னு கேட்டிங்கன்னா பூந்தமல்லியில் பிறந்தவர், பேர் திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சி நம்பிகள் டெய்லி என்ன பண்ணுவார், பூந்தமல்லியிலேருந்து பூ தொடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு காஞ்சிபுரம் வரதருக்கு பூமாலை சாத்தி விட்டு ஆலவட்ட கைங்கரியம். ஆலவட்ட கைங்கரியம்னா பெருமாள் வந்து காஞ்சி வரதராஜ பெருமாள் வந்து அக்னியிலேருந்து வேள்வியிலேருந்து உதித்தவர். அது வரை காஞ்சி வந்து உஷ்ணபூமி, நம்ம பூமி வந்து குளிர் பிரதேசம் கிடையாது. வேள்வியிலேருந்து வந்ததுனால அவருக்கு எப்பவுமே அனலாக இருப்பார், வேர்வை வந்துக்கினே இருக்குமா. அதனால் டெய்லி வந்து பூந்தமல்லியிலேருந்து டெய்லி நடந்தே வந்து பூமாலை சாத்திட்டு அவருக்கு ஆலவட்டின் கைங்கரியம் இப்படி செய்துட்டு போவார். அவர் என்ன சிறப்பு அம்சம்னு கேட்டிங்கன்னா பெருமாள் நேரடியாக அவர்கிட்ட பேசுவார். ஏன் ராமானுஜர் கூட பேசுனது கிடையாது, மற்ற ஆழ்வார்கள் கூட பேசுனது கிடையாது. ஒரு மனித ரூபமாக வந்து பெருமாள்கிட்ட வந்து திருக்கச்சி திருக்கச்சி திருக்கச்சின்னு பேசுவார். இவரும் வரதா 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 அப்படின்னு பேசுவார், தோழமையோடு பேசுவார். எதை ஒன்று கேட்கணுன்னாலும் திருக்கச்சி நம்பிக்கிட்ட சொல்லி பெருமாளுடைய உத்தரவு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் அவருடைய நட்பை நாடுவாங்க. அந்த மாதிரி ராமானுஜர் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் திருக்கச்சி நம்பிகள். இப்போ வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், யாருக்கிட்ட, பகவான்கிட்ட. அப்பா ஒரு வேண்டுதல் வைக்கிறார், அம்மா ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். பகவான் யாருடைய வேண்டுதலை நிறைவேற்றணும்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க? பகவானுக்கே இதில் ஒரு குழப்பம். அப்போ என்ன சொல்லுவார், திருக்கச்சி நம்பிக்கிட்ட கேட்பார். என்ன அவருக்கு தெரியாதுதா, பகவானுக்கு தெரியாதுதா. ஆனாலும் ஒரு தோழமையோட திருக்கச்சி உனக்கு தெரிஞ்சது சொல்லு. 2 பேரும் வேண்டுறாங்க, 2 பேரும் ஒரே வேண்டுதலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வேறு வேறு வேண்டுதல் வைக்கிறாங்க, அப்போ நான் யாருடைய சொல்லுக்கு நான் செவி சாய்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது தாயினுடைய சொல்லுக்கு தான் செவி சாய்க்கணும் வரதா அப்படின்னு சொல்கிறார் திருக்கச்சி நம்பி. அந்த தாயின் தகப்பனும் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமானுஜருடைய தாயும் தந்தையும். சோமயாஜி தகப்பன் பெயர், தாயார் பெயர் வந்து காந்திமதி அம்மையார். என்ன வேண்டுதல் வச்சாங்கன்னாக்கா 2 பேருக்கும் வந்து தகப்பனுக்கு வந்து இதில் பெருமாள் கைங்கரியத்தில் ஈடுபடணும்னு ஆசை. காந்திமதி அம்மையாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தன் ஆகணுன்ற ஒரு ஆசை. ஒவ்வொரு தாய்க்கு இருக்கிற வேட்கை தானே அது. அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கும்போது ஆனால் சிறந்த ஆச்சாரியன் கிடைக்கணும். ராமானுஜருக்கு வந்து இல்லாளுடைய சம்சார பந்தம் ஏற்பட்டாலும் அவருக்கு சம்சார பந்தம் கடைசி வரல நிலைக்கல. அவர் எதுக்காக அவதாரம் பண்ணார்னா ஆதிசேஷன் தான் ராமானுஜர். இங்கே வந்து பக்தியை பரப்புவதற்கும் மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு பேர் எடுத்தாருன்னு நம்ம கலைஞர் டிவியில் ராமானுஜர் கதையெல்லாம் கூட வந்தது. அதை பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு எளிதாக புரியும். அதனால் அவருக்கு வந்து இல்லற வாழ்க்கையை தாய்க்காக ஏற்படுத்தி கொடுத்துட்டார். தாயினுடைய வேண்டுதல் தான் நிறைவேற்றணும்னு திருக்கச்சி நம்பி சொன்னதுனால தாயினுடைய இதுக்கு செவிசாச்சு ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ஆனால் வந்து அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, சன்னியாசம் வாங்கிக்கிறார் ராமானுஜர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, வரதருக்கு தீர்த்த கைங்கரி பண்ணியிருந்தார். செவிலிமேடுன்னு ஒரு கிராமம் இருக்குது காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தெரியும். அங்கேருந்து டெய்லி தீர்த்தம் கொண்டு வந்து தாயாருக்கும் வரதருக்கும் அந்த குளத்துலேருந்து தலையிலேயே சுமந்தன் வருவார். சுமந்தன் வந்து டெய்லி தீர்த்தம் கொண்டு வந்து திருமஞ்சனத்துக்கு உதவி புரிஞ்சு வந்தார். சில காலம் அப்படி பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னோடனே நாராயணபுரம்லாம் போயிட்டார். அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக சுற்றி வயோதிகாரம் ஆன பிறகு 100 வயசு கிட்டத்தட்ட ஆகும்போது திருப்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து திருநாடு போனார். இதுதான் ராமானுஜர் வரலாறு. அந்த மாதிரி ராமானுஜர் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சி நம்பிகள் சிறந்த தோழமைக்கு எடுத்துக்காட்டாக நாம் கொள்ளலாம். இந்த மாதிரி 8 விதமான நவ பக்திகளை பற்றி பார்த்து விட்டோம். நாளை 9வது பக்தி நவம் முடிகின்றது. நவவித பக்திகளில் 9வது பக்தி என்ன பண்ணிங்கன்னா ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம்னா என்ன, அதுக்கு சிறந்த உதாரணமாக யாரை சொல்லலான்றதை பற்றி நாளை விரிவாக கேட்போம். இன்று இதுவரை கண்ட பக்தியை பற்றி என்னென்ன பக்தியை நான் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறது எல்லாரும் இன்றைக்கி நைட் என்ன பண்ணுங்கள், ரீகால் பண்ணி பார்த்துங்க. ரீகால் பண்ணிங்கன்னு எனக்கு வந்து நாளைக்கு வந்து இன்றைக்கி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நான் சொன்னது சிறு துளியாவது உங்களுக்கு காதில் விழுந்துதா, எதுனா பயன் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோஸு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அது இல்லாத சில பேர் வெளியாட்களும் பார்க்குறாங்க. நான் போடுறத என்னை சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டஸ் போடுறதுனால என்னை சம்மந்தப்பட்டவங்க மட்டும் பார்க்குறீங்களா, யூடியூப்புக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் புதிதாக இருக்கிறவங்க எல்லோரும் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியணும். அதனால் கட்டாயமாக கமெண்ட் போடுங்க. எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இது ஏன் காஞ்சி லதா பார்த்த சாரதி.